பாருங்க கை பாருங்க, களி வந்து எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சொல்றேன் பாருங்க. வணக்கங்க, நான் உங்கள் இப்போ பார்க்குறேன். நம்ம இன்றைக்கி எங்கே போயிட்டு இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரோடு மாரியம்மன் கோயிலை தாண்டி சின்ன முனியப்பன் கோயிலுக்கு தாங்க போகிறோம். இது கூகுளில் பார்த்தீங்கன்னா சின்ன முனியப்பன் கோயில்னு வரும். இந்த ரோடு மாரியம்மன் சிறப்பை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆடி மாதத்தில் பொதுவாக பார்த்திங்களா இந்த முனியப்பன் கோயிலுக்கு பார்த்திங்களா பக்கம் இருக்கிற மக்களெல்லாம் ஒன்று சேர்ந்து பார்த்திங்களா பாரசு துணையோட அங்கே விசேஷம் பண்ணுவோம். ஆடி மாதத்தில் மட்டும்தான். அப்படி தான் பார்த்திங்களா அந்த மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து அவங்ககிட்ட இருக்கிற சிறுதானியங்கள், ஆரியம், கம்பு, சோளம், அரிசி இதெல்லாம் கலந்து பார்த்திங்களா மாவு பண்ணி களி செஞ்சு அப்புறம் கிடாயி கோழி அறுத்து மக்கள் வர மக்களுக்கெல்லாம் விருந்து வைப்பாங்க. அப்படி தான் இந்த வருஷமும் சிறப்பாக செஞ்சாங்க. அந்த விருந்தை பார்க்குறதுக்காக வேண்டி தான் நம்ம போனோம். இந்த கோயிலை பற்றி சொல்லணும் அப்படின்னா பிரசித்தி பெற்ற கோயில். இது பார்த்திங்களா ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் இருக்குது. வருஷம் ஆடி மாதத்தில் மக்களெல்லாம் ஒன்று சேர்ந்து செய்வாங்க. அப்படி தான் இந்த வருஷமும் செஞ்சாங்க. அந்த முனியப்பனை பார்த்திங்களா முன்னாடியே அந்த பெயிண்ட்டு வர்ணெல்லாம் பூசி நல்ல மாலை இதெல்லாம் ஜோடிச்சு பார்த்திங்களா ஒரு ஆக்ரோஷமான முனியப்பனை அன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்களா முனியப்பன் பொதுவாக பார்த்திங்களா அது படையலில் சுருட்டு அந்த இதெல்லாம் வைப்பாங்க. சுருட்டு அப்போல்லாம் தண்ணியெல்லாம் வைப்பாங்க, அது படைப்பாங்க. இந்த இப்போ என்னன்னு பார்த்திங்களா அந்த களி செய்கிறது தாங்க. அந்த நம்ம வீட்டில் களி செய்யும்போது பார்த்திங்களா ஒருத்தர் 2 பேர்த்துக்கு செய்யும்போதே ஒரு சில நாட்களில் கட்டி வந்துடும். ஆனால் இப்போ இவங்க செய்கிற களி பார்த்திங்களா கட்டியே வராமல் அந்த பதத்தில் கரெக்டாக செய்கிறாங்க. அப்படி செஞ்சு தான் இந்த மக்களுக்கெல்லாம் பரிமாறினாங்க. ஒரு 1000க்கும் மேற்பட்ட மக்களெல்லாம் வந்து சாப்பிட்டாங்க. இப்போ பார்க்குறது பார்த்திங்களா களி செஞ்சு இந்த தண்ணியில் போட்டு வைப்பாங்க. இந்த கல்லாட்டம் ஆகாமல் இருக்கிறதுக்கு இலகுவா சாஃப்டாக இருக்கணுன்றதுக்காக வேண்டி அதை உருண்டை பிடிச்சி அந்த கொண்டாவில் போட்டு தண்ணி நல்லா ஊற்றி வச்சுருவாங்க. அப்படி தான் கொண்டு வந்து பரிமாறுவாங்க. இந்த பார்த்திங்களா இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான் அந்த அரிசி, கம்பு, சோளம் இதெல்லாம் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி அந்த மாவு மாதிரி அந்த பையில் பேக் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். அது போட்டு களி செய்வாங்க. இந்த களி செய்கிறது பார்த்திங்களா அந்த பெண்கள் மட்டும் இல்லாமல் ஆண்களும் நல்லா ஒத்துழைப்பு கொடுத்து அந்த வர மக்களுக்கெல்லாம் பரிமாறி இது பண்ணாங்க. இங்கே சிறப்பாக இருந்தது. வருஷத்துல 35 நாள் மட்டும் கிடைக்கும். ஒன்று வச்சாங்க பாரு குழியில 4 களி கிடக்குது. என்னமா அப்படியே அப்படி களிகளை அப்படி இலையோட அப்படியே போட்டுறாங்க. அப்படியே ஒரு களி அப்படியே 2 களி 3 களி குழியில் கிடக்குது. கண்ணு தண்ணி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரியில்லையே. 1 2 பாலத்துல ஊத்துங்க. கறி வைக்கிறதுக்கு அந்த சார் ஓட்டாரா தண்டிக்கு வந்துருவாங்க. கிரேவி அது ஓட்ட கிரேவி வச்சுட்டு அப்புறம் தண்டிக்கு வந்துருவாங்க. எனக்கு மட்டும் நான் அவருக்காக வாங்கிடுவேன். ஊற்றிட்டு வந்துடுறேன். போயிட்டு வராங்க. ஆட்டு பாரி
கறி இல்லை களி. இங்க பாருங்க கை பாருங்க களி வந்து எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. வாயால சொல்றேன் பாருங்க. லெக் பீஸ் சாப்பிடலாம் அந்த மாதிரி களிங்க. இது வந்து தரமான களி, முனிப்பன் கோயில் களி.